கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். நம்ம பொதுவாகவே சர்ச் ஹிஸ்ட்ரி, வேர்ல்ட் சர்ச் ஹிஸ்ட்ரி அப்படின்னாலே யூரோப்பியன் சர்ச் ஹிஸ்ட்ரியை தான் நம்ம சொல்லுவோம். இப்போ பவுல், பேதுரு அவங்க அந்த மைனர் ஏஷியா, யூரோப் அந்த பகுதியில் அவங்க அதிகமாக ஊழியம் செய்தாங்க. மெடிட்டேரியன் சி, மத்திய தரைக்கடல் பகுதி, இதுதான் நம்முடைய ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தல நடவடிக்கைகள் என்று சொன்னால் குறிப்பாக இவங்க 2 பேர் தான். முதல் 12 அதிகாரங்கள் பேதுருடைய ஊழியம், 13ஆம் அதிகாரத்திலிருந்து பவுலுடைய ஊழியம். எல்லா அப்போஸ்தலருடைய ஊழியங்களும் அங்கே பதிவு செய்யப்படலை. அதுக்கப்புறம் டொமிஷியனுடைய காலம், பிறகு தீத்துராயனுடைய காலத்தில் எருசலேம் தேசம், யூத தேசம் அழிக்கப்படுது. டொமிஷியன் வர்றாரு, அதெல்லாம் சிறைப்பிடிக்கப்படுறாங்க, கிறிஸ்தவங்க நாடு கடத்தப்படுறாங்க, பத்ம தீவுக்கு கடத்துறாங்க. எல்லாம் சுருக்கமாக பார்க்குறோம். யோவான்லாம் பத்ம தீவுக்கு நாடு கடத்தப்படுறாரு. கிறிஸ்தவங்க பயங்கரமான உபத்திரத்தின் வழியாக போடுறாங்க. 200 ஆண்டுகள் கழித்து 4ஆம் நூற்றாண்டு தொடக்கம் கான்ஸ்டன்டைன் அவர் கிறிஸ்தவர் ஆகிறாரு. அப்புறம் உலகமும் கிறிஸ்தவம் ஒன்றாக கலக்க ஆரம்பிக்குது. கிறிஸ்தவ மதம் என்று ஒன்று வருது. பாபிலோனிய வழிபாட்டு முறைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்தவத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சது. ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். கான்ஸ்டன்டைனுடைய காலத்துக்கு பிறகு ஐரோப்பா கிறிஸ்தவ நாடாக மாறுது. கிறிஸ்தவ நாடாக மாறும்போது அவங்க வேதாகம கிறிஸ்தவத்தை விட்டுட்டு எப்படி இங்கே ஆரியத்தின் தாக்கம் வந்தது என்று பார்த்தோமோ அதே போல் அவங்க பின்பற்றியிருந்த பாபிலோனிய மதத்தின் தாக்கம் உள்ளே வந்தது. இந்த சாராய பாட்டிலுக்கு சர்பத் பாட்டில்னு பெயர் வச்சது போல் பிரியமானவர்களே, பாபிலோனிய வழிபாட்டு முறைக்கெல்லாம் கிறிஸ்தவம் என்ற ஒரு பெயரை வைத்து அதை ஒரு அரசு மதமாக மாறுகிறது. அது அரசு மதமாக மாறும்போது உண்மையான ஒரு ரட்சிப்பு இல்லாமல் அந்த மதத்தை தழுவ ஆரம்பிக்கிறார். அப்படி அவங்க கிறிஸ்தவ மதத்தை தழுவினாலும் அவங்களுடைய வழிபாட்டை விடாமல் இருக்காங்க. அவங்களுடைய வழிபாட்டை, பாபிலோனிய வழிபாட்டு முறைகள், எப்படி நம்ம இங்கே ஆரியத்தின் தாக்கம் வந்ததோ அங்கே அதே போல் பாபிலோன் முழுமையாகவே கிறிஸ்தவத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. 7ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கம். அதில் அதுக்கு முன்னாடி ரோம் 2ஆக பிரியுது. ஈஸ்டர்ன் ரோம், வெஸ்டர்ன் ரோம். அப்போ முதல்ல 6 சபைகளாக இணையுது. 6 கேத்தலிக் சர்ச்சஸ். ரோமில் ஒரு கேத்தலிக் சர்ச், ரோமன் கேத்தலிக், சிரியன் கேத்தலிக், பாபிலோனியன் கேத்தலிக், மெசிடோனியன் கேத்தலிக், அலெக்சாண்ட்ரியன் கேத்தலிக், பிரியமானவர்கள், இப்படி 6 கத்தோலிக்க சபைகளாக பிரியுது. இதில் 5 கத்தோலிக்க சபைகள் ஈஸ்ட் ரோம்லேயும் ஒரே ஒரு கத்தோலிக்க சபை வெஸ்ட் ரோம்லேயும் இருந்துச்சு. ஈஸ்ட் ரோம் சீனிக்க இந்த 5 கத்தோலிக்க சபைகளும் ஒரே சபையை சிரியன் கேத்தலிக்னு ஆயிடுச்சு. வெஸ்ட் ரோம் அப்படியே ரொம்ப வளமாக மாற பலமாக மாற ரோமில் இருந்த கேத்தலிக் ரொம்ப வலிமையான கேத்தலிக்காக மாறிடுச்சு. கேத்தலிசிட்டி என்றால் சபை என்ற அர்த்தம் தான். ரோமில் இருந்த சபை ரோமன் கேத்தலிக். இந்த 5 கேத்தலிக், இப்படி இந்த சிஎஸ்ஐ, இந்த சினாடெலாம் வருது இல்லையா, அது மாதிரி இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து சிரியன் கேத்தலிக் அப்படின்னு வந்துட்டாங்க. பிரியமானவர்களே, ஒரு 1000 ஆண்டுகளாக அங்கங்கே சின்ன சின்ன கூட்டங்கள் இருந்தாலும் ரோமன் கேத்தலிக் தான் ஒரு ஸ்ட்ராங் கிறிஸ்டியன் ரிலீஜன் ஆச்சு. ஆனால் முழுவதும் பாபிலோனிய
பழக்க வழக்கங்கள். நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. 16ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கம் 1517. அதுக்கு முன்பாக இருந்தே வருது. இது வேதத்துக்கு மாறாக இருக்குன்னு அப்பப்போ எழும்புறாங்க. அப்படி வேதத்தை மொழிபெயர்க்க முயற்சித்த வில்லியம் டெண்டெல்லாம் எரிக்கிறாங்க. அநேக பரிசுத்தவான்கள் கொல்லப்படுறாங்க. யாரால? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களால். அதான் அநேக பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தினாலே அவள் வெறி கொண்டிருந்தாள் அப்படின்னு அந்த பாபிலோன் மகா ரகசியங்கிற ஸ்திரியை பற்றி சொல்லியிருக்கு. நிறைய பேர் இருந்தாங்க. நாட் மார்ட்டின் லூத்தர். ஆனால் மார்ட்டின் லூத்தர் மூலமாக அதை ப்ராட்டஸ்டன்ட் சொல்லி தயவுசெய்து சொல்லாங்க. அது ப்ராட்டஸ்டன்ட் அல்ல, எதிர்ப்பு மதம் அல்ல, அது சீர்திருத்த மதம். ஒரு சீர்திருத்த மதம் உருவாச்சு. அவங்களும் முழுமையாக வேதத்தின் பக்கம் வந்தாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ உதாரணமாக குழந்தை ஞானஸ்நானம் கண்டினியூ ஆச்சு. அவன் அதற்குள்ளாகவே ஒரு எதிர்ப்பு வந்துச்சு. இல்லை வேதத்தினும் இப்படி தான் ஞானஸ்நானம் எடுக்கணும். அன்னா பேப்டிஸ்ட் பிரியமானவர்களே, அந்த குரூப் உருவாகுது. எப்படி ரோமன் கேத்தலிக்ஸ் அதுக்கு விரோதமாக இருந்தவர்களை கொண்டு குவித்தார்களோ, அதே போல் லூதரனால் ஆனா பேப்டிஸ்ட் கொல்லப்பட்டார். என்ன 2வது மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணுமா, நான் முழுக்கியே கொல்றேன் பாரு அப்படின்னு தண்ணியில் முழுக்கி ஆயிரக்கணக்கான பேரை லூதரன்ஸ் கொண்டிருக்காங்க. இதெல்லாம் வரலாற்றில் சிலருக்கு தெரியாது. ஆனால் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன கிடைச்சதுன்னா, வேதத்தை எல்லாரும் வாசிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னால் வேதத்தை வாசிக்க முடியாது. அது நல்லதா கெட்டதா தெரியாது. வேதம் எல்லாரும் வாசிக்க கிடைச்சிது. பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்துக்கு முன்பு இல்லைவிட இந்த காலகட்டத்தில் 1576 வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டபடி முதல்ல ஃபாதர் ஆண்டனி வாஸ் அவர் நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கார், பெங்காலுக்கு. ஃப்ரான்சிஸ் சேவியர் கேத்தலிக்ஸ் தான் முதல்ல வந்திருக்காங்க. ஆனால் அவங்க யாரும் மதம் மாற்றம் செய்யும்படியாக வரல. அவங்க வந்தவங்கெல்லாம் தொண்டு செய்யும்படியாக வந்திருக்காங்க. இந்த ரோமன் கத்தோலிக்ஸை தொடர்ந்து ரிஃபர்மேஷன் சர்ச் சேர்ந்தவங்க, சிஎம்எஸ் சர்ச் மிஷனரி சொசைட்டி, ஆங்கிலிக்கன் சர்ச்சில் இருந்து, அதான் நிறைய பேர். நாங்கள்லாம் சிஎம்எஸ் சபையை சேர்ந்தவங்க தான். அப்புறம் தான் சிஎஸ்ஏ உருவாச்சு. எப்படி அதில் உருவ வழிபாடு இல்லாமல் இருந்துச்சு அந்த தோமா சமயத்தில், பின்னால் எப்படி உருவ வழிபாடு வந்தது, இந்த உருவ வழிபாட்டுக்கு இவர் ஆதி சங்கரெல்லாம் எப்படி எதிர்ப்பு தெரிவித்தார், சித்தர்கள் எப்படி எதிர்ப்பு தெரிவித்தாங்கலாம் நான் உங்களுக்கு சொன்னேன். அதே போல் இன்றைக்கு எனக்கு நல்லா நினைவு இருக்குது. எங்கள் அம்மா சிஎம்எஸ்னுடைய ஒரு நாட்டையர் மகா. என் தாத்தா டீச்சர் ப்ளஸ் நாட்டையர். இந்த சிஎம்எஸ் இன்னும் நிறைய ரிஃபர்மேஷன் சர்ச்லாம் சேர்ந்து சிஎஸ்ஐ உருவாகும்போது, அப்போ எனக்கு சரி ஏர் நினைவில் ஒரு 3-4 வயசு இருக்கலாம், சின்ன பையன், நல்லா நினைவு இருக்காங்க. அந்த இன்சிடென்ட் நினைவு இருக்குது. சிஎம்எஸில் உருவ வழிபாடு கிடையாது. அது சிஎஸ்ஐ வந்த உடனே டேபிளில் கிராஸ் வச்சாங்க. கிராஸ் வச்ச உடனே எங்கள் அம்மா வீட்டில் அழுதாங்க. அட பாவிக, கோயிலுக்குள்ளே விக்கிரகத்தை கொண்டு வந்துட்டாங்களே, சிஎம்எஸ் சர்ச்சுக்குள்ளே விக்கிரகத்தை கொண்டு வந்துட்டாங்களேன்னு அழுதாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க போடுற அந்த துணியில் ஃபஸ்ட்டு சின்ன கிராஸ் போட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துச்சு. முன்பெல்லாம் சிஎம்எஸில் ஆல்டருக்குள்ளே போகும்போது கும்பிட மாட்டாங்க. ஆங்கிலிக்கனில் அந்த பழக்கம் இருந்துச்சு. சிஎஸ்சியை மாறின பிறகு அந்த பழக்கம் சிஎஸ்சிக்குள்ளே வந்துடுச்சு. பிரியமானவர்களே, அதே போல் தான் அநேக ரோமன் கத்தோலிக்கில் இருந்த பழக்கம் ரிஃபர்மேஷன் சர்ச்சுக்குள்ள இருக்குது. ஒரு சில, அதனால தான் அது சீர்திருத்த சபை.
சர்தை என்றால் ரிஃபர்மேஷன். சர்தையை பற்றி வேதத்தில் நீ உயிர் பெற்றவன் என்றாலும் நீ செத்தவன் தான், செத்த சபை தான். உயிர் பெற்றவன் என்றாலும் பெயர் பெற்றாலும் நீ செத்தவன் தான் அப்படின்ட்டு இருக்கும். சில காரியங்களில் அவங்க சீர்திருந்தினாலும் முழுமையாக வேதத்தின் பக்கம் அவங்க போக முடியலை. ஆனால் வேதத்தை படிக்க படிக்க முதலாவது அவங்களுக்குள்ள ரிவைவல் வருது. ரிஃபர்மேஷனுடைய எஃபெக்ட் நம்பர் 1 ரிவைவல். ஜோனத்தான் எட்வர்ட், த வெசல் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் தி ஆங்கிரி காட், பெரிய உலகத்தை கலக்கிய ஒரு பிரசங்கம். அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே வேத வசனத்தின் பக்கம் திரும்பணும், வேத வசனத்தின்படி நடக்கணும், ஒரு ரிவைவல் வருது. இந்த வேத வசனத்தை படிக்க படிக்க நம்ம மிஷினரிகளை அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளாக வர ஆரம்பிக்குது. பிரியமானவர்களே, சமூக சேவை பொருட்டு முதலாவது ரோமன் கேத்தலிக்ஸ் நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்க. பிறகு ரிஃபர்மேஷனை சேர்ந்தவங்க வர ஆரம்பித்தாங்க. இதுக்கு இடையில் 1600 17ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கிந்தியா கம்பெனி ஆங்கிலேயர்கள் உருவாக்குறாங்க. அது இந்த கிழக்கிந்தியா கம்பெனி ஒரு டிஃபேக்டோ ரூலர், நம்மளை அவங்க ஆள ஆரம்பிக்கிறாங்க. எப்படி சில இடங்களில் கார்ப்பரேட் ரூலிங் வருதோ அது அன்னைக்கு நடந்தது. கார்ப்பரேட் ரூலிங், சில கார்ப்பரேட்ஸ் தான் அமைச்சர்களே நடத்துகிறாங்க, அவங்க சொல்லப்படி தான் சட்டங்கள் ஏற்றுறாங்க. இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த கிழக்கிந்திய கம்பெனி ரூல் பண்ண ஆரம்பிக்குது. அந்த நாட்களில் தான் பிரியமானவர்களே 1857 அங்கே இந்தியன் ரெவல்யூஷன் வருது. அப்புறம் 1874 அது பிரிட்டிஷ் ராஜா மாறுது, பிரிட்டிஷர்ஸுக்கு ஆள ஆரம்பிக்காங்க. அதே 17th செஞ்சுரியில் போர்ச்சுகீஸ்லேருந்து வர்றாங்க, ஃப்ரான்ஸ்லேருந்து இந்தியாவுக்குள்ளே வந்து இந்தியாவை ஆள ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்க தங்களுக்கு அங்கேருந்து வந்த இங்கிலீஷ்காரங்க, அங்கேருந்து வந்த ஃப்ரெஞ்சுக்காரங்க, அங்கேருந்து வந்த போர்ச்சுகீஸ்காரங்க, அவங்க சாமி கும்பிடுறதுக்கு அந்த வடிவில் அவங்க கோயில்களை கட்ட ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு உண்மையான பைபிள் தெரியாது, ட்ரூ சர்ச் தெரியாது. 1000 வருஷம் ரோமன் கேத்தலிக், அது முழுவதும் பாபிலோன். ரோமன் கேத்தலிக்குடைய சைல்டு தான் ரிஃபர்மேஷன் சர்ச், ரிஃபர்மேஷன் சர்ச்சுடைய சைல்டு தான் மிஷினரி சர்ச். அதாவது ரோமன் கேத்தலிக்குடைய கிராண்ட் சைல்டு தான் மிஷினரி சர்ச். அதே மாதிரி கோயில் கட்டினாங்க, அதே மாதிரி ட்ரெஸ் போட்டாங்க, அந்த பண்டிகைகளை, பாபிலோனிய பண்டிகைகளை அவங்க கொண்டாடினாங்க. இவங்க யாரும் மதம் மாற்றம் செய்கிறதுக்காக வரல, அவங்க கும்பிடுறதுக்கு கோயில் கட்டினாங்க. பிரியமானவர்களே, தயவுசெய்து சகோதரிகள் மன்னித்து கொள்ளுங்கள், விளக்கத்துக்காக மட்டும் சொல்கிறேன். அந்த கோயில்களில் அந்த ஜன்னல்லாம் அந்த கூம்பு வடிவத்தில் இருக்கும், ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும். மேற்கத்தியத்துலேருந்து வந்து கட்டின கோயில்கள் அதெல்லாம் பெசிலிக்கா என்று சொல்லப்படுகிற கேம்பிளிங் கிளப்ஸ். அதெல்லாம் அந்தந்த காலத்து ராஜாக்கள் சர்ச்சுக்காக கொடுத்துட்டாங்க. அந்த பெசிலிக்காஸில் உள்ள விண்டோஸ், டோர்ஸ்லாம் அந்த கூம்பு வடிவத்தில் இருக்கும். அந்த கூம்பு வடிவம் வேற ஒன்றும் இல்லை, நம்ம நாட்டில் இருந்த லிங்கத்தினுடைய வடிவம் அது. அந்த கிளப்பில் இருக்கும்போது எங்கே பார்த்தாலும் அந்த ஆண்குறி இருக்கும், அவ்வளோதான். இதை நம்மளும் என்ன பண்ணிடுறாங்க, நம்ம கோயில் கட்டும்போது சிஎஸ்சி கோயில், கத்தோலிக் கோயிலெல்லாம் அந்த விண்டோஸ் எல்லாம் அதே லிங்க வடிவில் வச்சிடுறாங்க. இன்னும் சிலர்லாம் பார்த்திங்கன்னா இன்வெர்டட் யூக்குள்ள ஒரு கிராஸ் வச்சுருப்பாங்க. அந்த இன்வெர்டட் யூ வேறு ஒன்றும் இல்லை, லிங்கம். நிறைய உதாரணம் சொல்ல முடியும், எல்லாம் படிச்சிருக்கேன். கிறிஸ்தவ கல்யாணங்களில் பொதுவாக ஆர்ச் வைக்கிறாங்க. இப்போ பெந்தைகோஸ்துலலாம் முந்தி கிடையாது, ஆனால் இப்போ பெந்தைகோஸ்துலேயும் வந்துடுச்சு. எங்கெல்லாம் பெந்தைகோஸ்து கல்யாணம் தான் நடந்துச்சு, எங்கள் கல்யாணத்துலலாம் ஆர்ச் கிடையாது. பொண்ணு அந்த ஆர்ச் வழியாக தான் பொண்ணு மாப்பிள்ளை வரும்.
முடிஞ்சு போகும்போது 2 பேரும் கை பிடிச்சிட்டு அந்த ஆர்ச் வழியாக தான் போவாங்க. ஏன் ஆர்ச் வைக்கணும்? பிரியமானவர்களே, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியில் ஒரு நம்பிக்கை, அந்த மனித ஆண் உறுப்பு, அந்த ஆண் உறுப்பு வழியாக போனால் வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. பாருங்கள், எவ்வளவு மேற்கத்திய தாக்கம் நமக்குள்ள வர ஆரம்பிச்சு இல்லையா? ஸோ இந்த மேற்கத்தியத்திலேருந்து வந்தவங்க, அவங்களுக்கு இந்த சிவன்னா யாருன்னு தெரியாது. இதெல்லாம் ஒரு அந்நிய தெய்வம். அவங்களுக்கு தெரிஞ்சது ஜீசஸ். ஆனால் அவங்க யாரையும் மாற்றுறதுக்காகலாம் வரல. அவங்க நம்ம நாட்டை சுரண்டுறதுக்காக வந்தாங்க. அவங்க வணங்கின மதம் நம்ம கிறிஸ்தவ மதம் என்று சொல்ல முடியாது. அது பாபிலோனிய மதம். இந்த காலகட்டத்தில் தான் மிஷினரி தாக்கத்தினால எப்படியாவது இந்த இயேசுவை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சில வர ஆரம்பித்தாங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்த சீகன் பால் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். சீகன் பால் அதுக்கு முன்னால் நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. 18ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் 1706 குறிச்சிக்கோங்க. 1706 சீகன் பால் நம்ம தரங்கம்பாடிக்கு வர்றார். அப்போ ஆங்கிலேயர்கள் அதை ஏற்றுக்கொள்ளலை. இப்படி மிஷினரி ஊழியத்துக்கு வர வில்லியம் கேரி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சீகன் பால் மிஷினரி நோக்கத்தோடு வரும்போது அவரை கைது செய்து ஒரு பகல் முழுவதும் வெயிலில் மண்ணில் முழங்கால் படியிட வைத்திருக்காங்க. இது ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த மதம் அல்ல. ஆங்கிலேய அரசு இதுக்கு விரோதமாக தான் இருந்தது. மீண்டும் சொல்லுகிறேன், மேற்கத்திய அரசுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் வேத கிறிஸ்தவத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அது ஒரு பாபிலோனிய மதத்துக்கு பேர் கிறிஸ்தவம். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சீகன் பால் இதை வேதத்தை தமிழில் முதல் மொழிபெயர்த்தார். சீகன் பால் வேதத்தை மொழிபெயர்க்கும்போது ஜீசஸுக்கு இயேசு என்ற ஒரு பெயரை வைத்து விட்டார். இந்த 18ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துக்கு முன்பாக இயேசு அந்த பெயர் அறியப்படவே இல்லை. இயேசு, அது ஈசன் தான் இயேசு. ஆனால் அவருக்கு ஈசன் தெரியாது. ஜீசஸ் இயேசுன்னு ஆக்கிட்டார். அது சில ஏசுன்னு ஏகாரம் போட்டு எழுதுவாங்க, சில இயேசுன்னு எழுதுவாங்க, சில அகரம் போட்டு இயேசுன்னு எழுதுவாங்க. இதில் எது சரிங்கிறது இன்றைய வரைக்கும் ஒரு சின்ன குழப்பம். இயேசு போடணுமா, இல்லை அகரம் போட்டு இயேசு எழுதணுமா, இல்லை ஏகாரம் போட்டு இயேசு எழுதணுமா, எப்படி இயேசு எழுதணும், எது சரி? பிரியமானவர்கள், இந்த இயேசு என்ற பெயர் ஈசஸுக்கு, யேசுவாக்கு கொடுத்ததே முதல் வெளிநாட்டிலிருந்து வந்த சீகன் பால் அவர்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இப்போ இந்தியாவில் வடகிழக்கு மாநிலங்களில் இந்த மிஷினரி கிறிஸ்தவம் அதிகமாக பரவ ஆரம்பிக்குது. ஆனால் இயேசு ரட்சகராக ஏற்றுக்கிறாங்க. நம்ம இதுக்கு முன்பாக உள்ள ஒரு கருத்தரங்களை பார்த்தது போல் அன்றைய அசாம், இன்றைக்கு மேகாலயா, அதில் உள்ள ஒரு நோக்சங்கிற ஒருத்தர் கேரோ இனத்தை சேர்ந்த, கேரோ என்ற தலையை வெட்டுறவங்க, அங்கே வந்து ஒரு அமெரிக்கன் பேப்டிஸ்ட் மிஷன் மூலமாக அங்கே ஒரு சின்ன இந்த எழுப்புதல் வருது. இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க. இப்போ இயேசு என்ற பேரில் அறியப்படுறாங்க. அவங்க இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க. அந்த கிராமத்தில் கொஞ்சம் பேர் அப்படி இந்த நோக்சங் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க. இது அந்த ஊர் தலைவனுக்கு தெரிய வருது. என்னடா ஏதோ ஒரு இந்த அந்நிய தெய்வத்தை போய் இவங்கெல்லாம் கும்பிடுறாங்க. இப்போ என்ன அறிய ஆரம்பிச்சிட்டாங்க, இது அந்நிய தெய்வம். இந்த அந்நிய தெய்வத்தை கும்பிடுறாங்களே,
ஊரெல்லாம் இப்படி பரவுதா? யார் காரணம்? நோக்சங் தான் காரணம். கூட அவனுக்கு 2 பிள்ளைங்க எல்லாம் கொண்டு நிறுத்தினாங்க. இந்த மாதிரி நீ அந்த இயேசுவை மறுதளிக்கணும். அவன் சொன்னான், நான் இயேசுவை பின்பற்ற தீர்மானிச்சுட்டேன், நான் மறுதளிக்க மாட்டேன். மறுதளிக்க மாட்டேன்னா பிள்ளைகள்லாம் கொண்டுருவோம். நீ என்ன பண்ணாலும் சரி, நான் இயேசுவை பின்பற்ற தீர்மானிச்சுட்டேன், நான் மறுதளிக்க மாட்டேன் அப்படிங்கிற. ஐ ஹவ் டிசைடட். சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அங்கே மறைந்திருந்த 2 வில் வீரர்கள் 2 பிள்ளைகள் மேலே அம்பு ஏறுறாங்க. அம்பு துளைக்கப்பட்டு 2 பிள்ளைகளும் அந்த மண்ணில் துடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த ஊர் தலைவன் கேட்டான், என்னப்பா சொல்கிற? என்ன நடந்தாலும் சரி, நான் இயேசுவை மறுதளிக்க மாட்டேன். அப்படியா சொல்கிற? 3ஆவது அம்பு அவன் மனைவி மேலே வருது. மனைவி துடிக்க சாகுறாங்க. 3 பிரேதம் அப்படி கிடக்கு. அப்போ அவன்கிட்ட கேட்குறாங்க, பாரு என்ன இப்போ எல்லாம் செத்துட்டாங்க, என்ன சொல்கிறேன்? என் கூட யார் வந்தாலும் வரட்டாலும் சரி, நோ டேர்னிங் பேக், நான் திரும்ப மாட்டேன். ஐ ஹவ் டிசைடட் அப்படிங்கிறான். ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டேர்னிங் பேக் சொன்னோன்னே 4ஆவது அம்பு அவனை தொலைக்குது. இந்திய கிறிஸ்தவம் தான் வளருது. 4ஆவது அம்பு அவனை தொலைக்குது. அவன் துடிச்சு கீழே விழுறான். அப்போது சத்தம் கேட்கு, இந்த இயேசுவே உண்மையான தெய்வம். யாருன்னு பார்த்தா ஊர் தலைவன் மாறிட்டான். அந்த ஊர் தலைவன் மாறும்போது இதான் ஐரோப்பாவிலும் நடந்தது. லைக் ப்ரீஸ் லைக் பீப்புள். அந்த பிரின்ஸ் யாரை கும்பிட்றானோ அந்த பீப்புள் எல்லாம் அவங்கள கும்பிடுவாங்க. அந்த பிரின்ஸ் ரோமன் கத்தோலிக்காக இருந்தால் அந்த நாடு ரோமன் கத்தோலிக்க நாடு. அந்த பிரின்ஸ் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னா அந்த நாடு முழுவதும் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து. அதே போல் இவன் ஏற்றுக்கொள்ளும்போது அந்த கிராமமே கிறிஸ்தவ கிராமமாக மாறுகிறது. இந்த காலகட்டத்தில் தான், இது அஸ்ஸாம், இப்போ மேகாலயா. இந்த காலகட்டத்தில் தான் பஞ்சாபில் சாது சுந்தர் சிங் அவர் ஒரு தரிசனத்தின் மூலமாக அவர் இந்த மார்க்கத்துக்கு அங்கே வெஸ்லி மிஷன் நல்ல ஒளிஞ்சாங்க. வெஸ்லி மிஷன் சாது சுந்தர் சிங் அவர் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு அவன் சொன்ன 3 ஸ்டேட்மெண்ட்டை வைத்து அவர் உருவாக்கின பாட்டு. அதுக்கு மெட்டியமைத்தர் பேர் எனக்கு மனசுக்கு நினைவு வர மாட்டேக்கு, சைமன் நினைக்கிறேன், பேர் நினைவரில்லை. அவங்க தான் இந்த பாட்டு ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டேர்னிங் பேக். இந்த பாடல் என்னுடைய பாரத தேசத்தில் பிறந்த பாடல். இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த பாடலில் பாடுறாங்க. பிரியமானவர்களே, 20ஆம் நூற்றாண்டில் டாக்டர் பில்லி கிரஹாம் இந்த பாடலை அவருடைய எல்லா குருசைலையும் பாட வச்சார். ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டேர்னிங் பேக். நான் ஒரு நூலில் வாசித்தேன், உலகத்திலே அதிக மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே ஒரு கிறிஸ்தவ பாடல் என்னுடைய பாரத தேசத்தில் பிறந்த ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மேற்கத்திய தாக்கம் கிறிஸ்தவத்துக்குள்ள வர 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 நான் சொன்னது போல் நம்முடைய பெயர்கள்லாம் மாற ஆரம்பிச்சது. இங்கிலீஷில் பெயர் வச்சா, ஃப்ரெஞ்சில் பெயர் வச்சா நம்ம கிறிஸ்தவங்கிற ஒரு நிலையில வந்துச்சு. அந்த பாபிலோனிய பண்டிகைகளை நம்ம அறியாமல் கிறிஸ்தவ பண்டிகைகள் என்று கொண்டாட ஆரம்பித்தோம். இதனால் பெரிய அவங்க மதமாற்றம் செய்யலை, நல்ல சமூக தொண்டு செய்திருக்காங்க. முதல் பெண்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோடு. பிரியமானவர்களே, ஒரு பிறவிலே மாற்றுத்திறனாளியாக இருந்த சாராள் என்ற ஒரு அம்மா, நம்ம ஊரில் சொல்லுவாங்கள மடிப்பிச்சை எடுக்கிறதுன்னு, அதை மாதிரி ஒருத்தட்டியா போய் கெஞ்சி கூத்தாடி பணம் சேர்த்து முதல் பெண்கள் கல்வி நிலையத்தை அந்த சாராளுங்கிற அம்மா தொடங்கினாங்க. இந்தியாவிலே சாரா டக்கர் ஸ்கூல், அப்புறம் சாரா டக்கர் காலேஜ்.
எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அந்த சாரா டக்கரில் தான் நான் முதல் 4 வகுப்பு வரைக்கும் அங்கே தான் படித்தேன். இன்றைக்கி என் கூட சாரா டக்கரில் 1லேருந்து 4 வகுப்பு வரைக்கும் படித்த ஃப்ரெண்ட்ஸு, பிரதர்ஸ் இருக்காங்க. இன்றைக்கும் எங்களுக்கு கான்டாக்ட் உண்டு. எங்கள் சகோதரிகள் எல்லாம் அங்கே தான் படித்தாங்க. என்னுடைய ஒரு சிஸ்டர் அங்கே அசிஸ்டன்ட் ஹெட் மிஸ்ட்ரஸ் வந்து ரிட்டையர்ட் ஆனாங்க. எவ்வளவோ சமூக தொண்டுகள், சமூக புரட்சிகள் பிரியமானவர்களே. தென் மாவட்டங்களில், குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெண் அடிமைத்தனத்தினுடைய உச்சமாக பெண்கள் மார்பில் துணி அணிய முடியாது. அந்த காலகட்டத்தில் அந்த மிஷினரிமார் போராடி தான் இன்றைக்கு பெண்கள் இப்படிப்பட்ட உடை உடுத்துவதற்கு. எனக்கு தெரிந்து அங்கே செருப்பு போட மாட்டாங்க, செருப்பு போட்டு வெளியே போக முடியாது. இப்படி சமூக மாற்றங்கள், ஜாதி ஒழிப்பு. பிரியமானவர்களே, கல்வி, மருத்துவம் வெறும் மதமாற்றம் செய்யலை. நான் முதல்ல சொன்னது போல இந்த சமயத்தை சேர்ந்தவர்கள் எத்தனையோ பர்சன்டேஜ் இருந்தவங்க இன்றைக்கி 2.3% தான் இருக்கிறாங்கன்னா என்ன மதமாற்றம் பண்ணிட்டோம்? கிறிஸ்தவர்கள் மதமாற்றம் பண்ணுகிறோம் என்பதை சில கிறிஸ்தவர்கள் கூட நம்புகிறாங்க. பெரிய மலை அப்படி எந்த மதமாற்றமும் நடக்கலை. இன்னும் 2% தான் இருக்குது. ஆனால் இது ஒரு மதம் கிடையாது. இந்த மதம், இந்த 2.3 அதிகமாக ஒரு மேற்கத்திய தாக்கத்தில் உருவானுச்சு. இது வேத கிறிஸ்தவம் கிடையாது. பிரியமல்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சாது சுந்தர்சி இவங்கெல்லாம் கிறிஸ்தவத்துக்குள்ளே வர்றாங்க, நற்செய்தியாளர்களாக போகிறாங்க. ஆனால் இதுவரைக்கு சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, இந்த 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்து மதம் என்று ஒரு மதம் இருந்ததே கிடையாது. சில மதங்களுடைய பெயர்கள்லாம் சொன்னேன். இதுக்குள்ளே இந்தியாவில் கிறிஸ்தவம் வந்திருக்குது, முஸ்லீம் மதம் வந்திருக்குது, நாத்திக மதங்களாக தோன்றின ஜைன மதம் அது ஒரு வழிபாட்டு முறையாக மாறுது, புத்த மதம்லாம் இருக்குது. ஆனால் இதுவரைக்கும் இந்து மதம் என்ற ஒரு மதமே கிடையாது. எங்கேயுமே அப்படி ஒரு மதம் எழுதப்படலை. எந்த புராணத்திலேயோ இதிகாசத்திலேயோ இந்து மதம் என்ற ஒரு மதம் எழுதப்படலை. இந்துங்கிற பேர் பிரிய மன்னரில் ரிக் அஜு சாம் அதர்வன் அந்த வேதங்களில் இந்துங்கிற பெயர் கிடையாது. வேறு எந்த புராணங்களிலும் இந்துங்கிற பெயர் கிடையாது. எந்த இதிகாசங்களிலும் இந்துங்கிற பெயர் கிடையாது. எந்த உபநிடதங்களிலும் இந்து என்கிற பெயர் கிடையாது. இந்து என்கிற பெயர் முதலாக எழுதப்பட்ட புத்தகம் நம்முடைய வேத புத்தகம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்து என்ற பெயர் முதலாக எழுதப்பட்டது வேத புத்தகம். இந்து என்பது ஒரு மதம் அல்ல. இந்து என்பது ஒரு இனக்கூட்டம். சிந்து நதி பாய்கிற இடத்தில் வாழ்ந்தவர்கள். இன்னும் சில ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள், ஏதேன் தோட்டத்தில் பாய்ந்த 4 நதிகளில் ஒரு நதி நம்முடைய பாரத தேசத்தில் பாய்கிற சிந்து நதி. இப்போ ஏதேன்லேருந்தே நம்ம நாடு ஒரு கனெக்ஷனில் இருக்கு. இந்த சிந்து நதி பகுதியில் வாழ்ந்தவர்கள் சிந்துக்கள் என்று அழைக்கப்பட்டார். சிந்துக்கள் என்று அழைக்கப்பட்டார். நம்மை பாரசீகர்கள் ஆட்சி செய்ய வரும்போது அவர்களுக்கு அந்த சிந்து என்ற உச்சரிப்பு வரவில்லை, ஹிந்து என்று உச்சரித்தார்கள். இந்த ஹிந்து என்பதற்கு ஒரு பொருள் ஸ்தோத்தரிப்பது, நன்றி செலுத்துவது, அது ஒரு பொருள். பாரசீகத்தில் வேறொரு பொருளும் உண்டு. ஹிந்து என்பது ஒரு இனக்கூட்டம். இந்த தேசத்தில், இந்த ஸ்தலத்தில் வாழ்கிறவர்கள் ஹிந்து. சிந்து என்ற உச்சரிப்பு ஹிந்து என்று ஆகி நம்மளை ஆள வந்த ஆங்கிலேயர்கள் ஹிந்து என்பதை இந்து என்று மாற்றிவிட்டார். அவங்களுக்கு அந்த ஹெச்சுங்கிறத இந்து நிறைய பேர் மாற்றிருக்கும். இப்போ பாளையங்கோட்டை என்று சொல்லுகிறோம். அந்த நாட்கள்லாம் பேலங்கொட்டா.
கன்னியாகுமரி கேப் காமரின் அப்படிம்பாங்க. திருநெல்வேலின்னு சொல்லிட்டா பட்டிக்காடு மாதிரி தெரியும். திருநெல்வேலி அப்படின்னா ரொம்ப ஸ்டைலாக பேசுகிறோன்னு தெரியும். மதுரை சொல்ல மாட்டேன், மெஜுரா அப்படி. இதெல்லாம் இங்கிலீஷ்காரன் சொல்ல தெரியாமல் வளர்ந்தது. திருநெல்வேலி சொல்ல தெரியாமல் திருநெல்வேலின்ட்டான். கன்னியாகுமரி அவன் வாயில் வரல, கேப் காமரின்ட்டான். செங்கழுநீர்பேட்டை, அந்த நீர் சிவப்பு நீரில் இருக்கும், செங்கழுநீர்பேட்டை. அந்த செங்கழுநீர்பேட்டையை சொல்ல தெரியாமல் செங்கல்பேட்டை அப்படின்ட்டான். பூ விரிந்த அல்லி, பூனமல்லி, பூ விருந்த அல்லி, அது பூனமல்லிட்டான். வெந்த கடலை, பெங்களூர். இப்படி நிறைய பேர் மாற்றினவன். சிந்து நதி அது ஹிந்து ஆகி அவன் இந்துன்ட்டான். இந்து அப்படின்னு சொல்லி ஐயே சேர்த்தா இடம்னு அர்த்தம். இந்தியா, இந்துக்கள் இருக்கிற இடம். நம்ம எல்லாம் இந்துக்கள் தான், இந்து தேசத்தை சேர்ந்தவர்கள். சிந்து நதி பாய்கிற தேசத்தை சேர்ந்த நம்ம எல்லாம் சிந்துக்கள், இந்துக்கள். ஐயே சேர்த்தா நம்ம ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஹிந்துஸ்தான் சொல்ல, ஸ்தான்னா இருக்கிற இடம். நிறைய பேரில் பாருங்கள் ஐயேன்னு முடியும். மலேசியா, ஏஷியா, அர்மேனியா, செக்கோஸ்லோவிக்கியா. யா என்றால் அந்த இடத்தின் பெயர். நான் கிட்டத்தட்ட 32 இடங்கள் அப்படி குறிச்சிருக்கேன், இன்னும் இருக்கலாம். இந்துக்கள் இருக்கிற இடம் இந்து யா, இந்தியா அப்படின்னு ஆயிடுச்சு. இது ஒரு மதம் கிடையாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இப்போ 18ஆம் நூற்றாண்டுடைய இறுதி, 1794. அப்போ வில்லியம் ஜோன்ஸ், எனது திட்டம் உங்களுக்கு தெரியும், இந்துன்னு ஒரு மதமே கிடையாது. அந்த வில்லியம் ஜோன்ஸ் இவர் பெங்காலில், அப்போ அவங்களுடைய தலைநகர் வங்காளம், மேற்கு வங்காளம். அதில் அவர் கவர்னராக இருக்கும்போது கிறிஸ்தவங்களுக்கு, அவங்க கிறிஸ்தவ மதத்தை கொண்டு வர்றாங்க, ஒரு பைபிள் இருக்குது. இஸ்லாமியர்களுக்கு சரி ஒரு குரான் இருக்குது. பாரசீகர்கள், பார்சி மதம், இன்னும் நிறைய கூட்டம். அவங்களுக்கெல்லாம் எந்த மதம் எதுவுமே இல்லையே, அவங்களுக்குன்னு ஒரு வேதம் இல்லையே அப்படின்னு இந்த வில்லியம் ஜோன்ஸ் தான் 1794 தன்னுடைய மண்டையை உடைச்சி கிறிஸ்தவர்கள், முகமதியர்கள், ஜைனர்கள், புத்தர்கள், இப்படி ஒரு 6 மதத்தை சொல்லி இதெல்லாம் இல்லாத மற்ற எல்லாரும் இந்துக்கள்ன்றார். அப்படி ஒரு மதம் உருவாக்குனதே ஆங்கிலேயர்கள். பிரியமானவர்களே, நான் சொல்கிற ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கோங்க. இதை குறித்து காமகோடி சங்கராச்சாரியார் அவர்கள், இது நான் சொல்கிறது ஒரு ஃபேக்ட், அவ்வளோதான், இது எந்த மதத்தை பற்றியும் அல்ல. அவங்க தெய்வத்தின் குரல் அப்படிங்கிற புக்கில் எழுதியிருக்காங்க. முழுவதும் வாசிக்க முடியாது, பெரிய புத்தகம். அதில் அவங்க எழுதுகிறாங்க, இப்போது ஹிந்து மதம் என்று ஒன்றை சொல்லுகிறோமே, இதற்கு உண்மையில் இந்த பெயர் கிடையாது. ஹிந்துக்கள் என்பது அந்நிய நாட்டினர் நமக்கு வைத்த பெயர்தான். யார்? காஞ்சிபுரத்தில் காமகோடி சங்கராச்சாரியர் எழுதின தெய்வத்தின் குரல், பெரிய புத்தகம். 2 சென்டென்ஸ் மட்டும் இப்போ வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, இப்படி ஒரு மதம் உருவானது வில்லியம் ஜோன்ஸ் என்பவரால். அதனால தான் மகாத்மா காந்தி பின்னாட்களில் கூட இதை இந்து மதம் என்று சொல்லாதீங்க, ஆரிய மதம் என்று சொல்லுங்க, இதை ஆரிய மதம் என்று சொல்லுங்க அப்படின்னார். இப்போ நமக்கும் இந்த மேற்கத்திய தாக்கம் வந்த பிறகு இங்கே உருவான தோமாவளி உருவான அந்த மதம் அது ஆரியத்தில் முழுமையாக கடந்து போய் ஆரிய வழிபாட்டு முறைக்கு போய் அதனுடைய அடையாளத்தை நம்ம இழந்துட்டோம். இப்போ மேற்கத்திய தாக்கத்தினால மீண்டுமாக நமக்குள்ளாக ஒரு மறுமலர்ச்சி வருது. ஆனால் அதில் அதிகமாக வேத சத்தியத்துக்கு புறம்பான கிறிஸ்தவம் இருக்குது.
இந்த காலகட்டத்தில் தான் 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில் ரிஃபர்மேஷன் சர்ச்சு கடையிலேயே அநேக மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, பைபிள் வாசிக்க வாசிக்க ஒரு மூமெண்ட், பேக் டு த பைபிள். நமக்கு இந்த ரோமன் கத்தோலிக் வேண்டாம், ரிஃபர்மேஷனும் வேண்டாம், இந்த மிஷினரி சர்ச்சும் வேண்டாம், இந்த ட்ரெஸ்ஸும் வேண்டாம், இந்த டைட்டிலும் வேண்டாம். நம்ம பழைய வேதாகம காலத்துக்கு திரும்புவோம். பேக் டு த பைபிள், பேக் டு த பைபிள். இந்த மூமெண்ட் வர ஆரம்பிச்சது. இந்த பேக் டு த பைபிள் தான் ரிவைவலை கொண்டு வந்துச்சு. அந்த ரிவைவல் நாட்களில் தான் 5 pillars of reformation அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஒன்லி ஜீசஸ், ஒன்லி ஸ்கிரிப்சர், நமக்கு ஸ்கிரிப்சர் தான் ஆதாரம். ஒன்லி கிரேஸ், ஒன்லி ஃபெய்த், ஒன்லி க்ளோரி டு காட். ஒரு ரிவைவல் வருது. வேற வணக்க முறைகள்லாம் தப்பு. இந்த ரிவைவல் வரும்போது தான் born again எக்ஸ்பீரியன்ஸ். மறுபடி பிறக்கணும். மறுபடி பிறந்தால் தான் நம்ம கிறிஸ்தவங்க. பிறப்பினால் யாரும் இந்த மதத்தை சேர்ந்தவங்க கிடையாது. பிறப்பினால் யாரும் எந்த மதத்தையும் சேர்ந்தவங்க கிடையாது. ரவீந்திரநாத் டாகூர் கோரேன்னு ஒரு புக் எழுதியிருப்பார். அருமையான கதை. நம்ம பிறப்பினால் யாருமே எந்த மதத்தையும் சேர்ந்தவங்க கிடையாது. பிரியமானவர்களே, ஒரு பிராமண குடும்பத்தில் சேர்ந்த ஒரு பையன், நல்ல வெள்ளையாக இருப்பான். அவன் அந்த குடும்பத்தில் வளரும்போது அவர் எழுதின கதை கோரேங்கிற கதை. அந்த குடும்பத்தில் அவன் வளரும்போது ரொம்ப அவனுக்கு அந்த இனப்பற்று, நம்ம தான் உயர்ந்த ஜாதி, நம்ம தான் இறைவனுடைய முகத்திலிருந்து வந்தவங்க. இன்னொன்று அவனுக்கு தேசப்பற்று, எப்படியாவது நம்ம ஆள்ற ஆங்கிலர்களை அழிக்கணும், துரத்தணும். அவங்க அப்பா அடிக்கடி இந்த ரெண்டும் அவனுக்கு வேண்டாண்டான்னு எவ்வளோ சொல்கிறாரு, அவன் கேட்கல. ஒரு காலகட்டத்தில் அவன் அப்பாவே குறையான்னு நினைக்கிறான். இன்னும் ஒரு பிராமணன் இருந்துட்டு அவருக்கு அந்த இனப்பற்று இல்லையே, ஒரு இந்தியனை இருந்துட்டு அவருக்கு தேசப்பற்று இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் அதில் ஒரு வெறியனாகவே வார். அவர் சாக போகும்போது பையனை கூப்பிட்டு ஒரு உண்மையை சொல்கிறார். நீ பிறப்பினாலே பிராமண இனத்தை சேர்ந்தவனும் அல்ல, நீ பிறப்பினாலே ஒரு ஆங்கிலேயனும் அல்ல. என்ன அவனுக்கு ஒரே திகைப்பு. சிப்பாய் கழகம் நடக்கும்போது ஒரு வெள்ளைக்கார பெண்மணி, நிறை மாத கர்ப்பிணி, உயிர் தப்ப ஓடி வரா. நம்ம வீடு திறந்துச்சு, நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டா. வந்த வேகத்தில் கீழே விழுறா. அவள் கீழே விழும்போது அவளுக்கு பிரசவம் ஆகுது. அந்த பிரசவத்தை அவள் இறந்து போயிடுறா. அந்த பிரசவத்தில் பிறந்த அந்த வெள்ளைக்கார பெண்ணுக்கு பிறந்த அந்த வெள்ளையன் அந்த பையன். இவன் பிறந்தது ஒரு பிராமணால் வீடு, இவன் வளர்ந்தது இந்திய தேசம், ஆனால் அவன் இந்தியன் கிடையாது. அந்த கதையினுடைய கருத்து, நம்ம பிறப்பினாலே எந்த இனத்தையும் சேர்ந்தவர்கள் கிடையாது. இந்த இனவெறி நமக்கு தேவையில்லை என்ற ஒரு உயரிய நோக்கத்திலே ரவீந்திரநாத் டாகூர் எழுதின ஒரு கதை. பிரியமலை எந்த கிறிஸ்தவனும் சிலுவை பிடித்து கொண்டு பிறப்பதில்லை. பிரியமலை எந்த முகமதியனும் சுன்னத் பண்ணி கொண்டு பிறப்பதில்லை. எந்த ஒரு பிராமணனும் அந்த கயிறு வைத்துக்கொண்டு பூநூல் போட்டுக்கொண்டு பிறப்பதில்லை. எல்லாம் மாற்றப்படுகிறார். ஒரு நாள் ஒரு பஸ்ஸு ஒரு கார் ஷெட்டில் கண்டு போட்டுதான். உடனே அந்த கண்டு எழும்பி குதிச்சு ஐஎம் அ கார், ஐஎம் அ கார், ஐஎம் அ கார் அப்படின்னுச்சான். உடனே மற்றவங்க யூஆர் நாட் அ கார், யூஆர் ஒன்லி அ காஃப், யூஆர் நாட் அ கார், யூஆர் ஒன்லி அ காஃப் நாங்களாம். இல்லை இல்லை இல்லை, ஐ எம் அ கார். ஏன் அப்படி சொல்கிறேன்? பிகாஸ் ஐ எம் பார்ன் இன் அ கார் ஷெட். கார் ஷெட்டில் பிறந்தனால அந்த கண்டு கார் ஆயிடுச்சான். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தனால கிறிஸ்தவர்கள், இந்து குடும்பத்தில் பிறந்தனால இந்துக்கள், முகமதிய குடும்பத்தில் பிறந்தனால முகமதியர்கள். கிறிஸ்தவம் இப்படிப்பட்ட ஒரு மதத்தை நமக்கு போதிக்கவில்லை. நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், நீ ரட்சிக்கப்படணும்,
அங்கே தான் எவாஞ்சலிசம் வந்தது. இந்த கிறிஸ்தவர் மத்தியில் உள்ள ரிவைவல், அவங்க ரட்சிக்கப்பட்ட born again எக்ஸ்பீரியன்ஸ் வரணும்னு வந்துச்சு. அப்போ தான் மிஷினரி மூமெண்ட்ஸ் ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, மிஷினரி மூமெண்ட்ஸ் அப்போஸ்டலிக் ரிவைவலுக்கு போகுது. வெறும் பேக் டு த பைபிள்லாம் நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட்லாம் எடுக்க முடியாது. அன்றைக்கு அப்போஸ்தலர் காலத்தில் சபை எப்படி இருந்துச்சு, அதனால தான் அன்றைக்குள்ள சபைகளுக்கெல்லாம் பேர் பார்த்திங்கன்னா அப்போஸ்டலிக் கிறிஸ்டியன் அசம்பிளி, அப்போஸ்டலிக் ஃபெய்த் டேபர்னக்கிள், அப்போஸ்டலிக் ஹோலினஸ் மூவ்மெண்ட், அப்போஸ்டலிக்னு வரும். அப்போஸ்தல அனுபவத்துக்கு போகணும் அப்படிம்பாங்க. அதுலேருந்து உருவானது தான் பென்டெகாஸ்டலிக் மூவ்மெண்ட். 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் பின்மாறி ஊற்றப்படுது. 1817 குறித்து கொள்ளுங்க, கட்ஸவான் பெலோ ஜெர்மனியில். இதுதான் ரெக்கார்டு படி. அதுக்கு முன்பாக நிறைய பேர் பெற்றிருக்கலாம். ரெக்கார்டு படி கட்ஸவான் பெலோ அவங்க வீட்டில் கூடியிருந்த ஒரு கூட்டத்தின் மேலே பரிசுத்தாவி அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட பொழிந்தொள்ளப்படுறார். அப்போ தான் மேற்கத்திய நாடுகளில் சிம்சன், சார்ல்ஸ் பிரகான், டவி போன்றவங்கெல்லாம் இந்த அனுபவத்துக்குள்ளே வர்றாங்க. அந்த காலகட்டத்தில் தான் ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய ரிவைவல் வருது. பிரியமானவர்களே, அதே காலகட்டத்தில் இந்தியாவிலையும் இந்த பக்தி இயக்கங்கள் பெருகிட்டு வருது. அப்போ தான் பண்டிட் ரமாபாய், அவங்க பிராமண இனத்தை சேர்ந்தவர்கள், அவங்க முக்தி மிஷன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ரட்சிக்கப்படுறாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க. 19ஆம் நூற்றாண்டுடைய இறுதி, 20ஆவது நூற்றாண்டே தொடக்கம். அமெரிக்காவில் உள்ள அசுசா ரிவைவல் வருவதற்கு முன்பாக 1904, 1905 இந்த காலகட்டத்தில் அசுசா ரிவைவல் தான் பென்டெகாஸ்டலுக்கு ஒரு பெரிய ரிவைவல் சொல்லுவாங்க. இயேசுவின் நாமத்தில் மகிழ்ச்சியோடு சொல்கிறேன், இது மேற்கத்திய மதம் அல்ல. என் தேசத்தை குறித்து, நம்முடைய தேசத்தை குறித்து கர்த்தருக்கு அநாதி நோக்கம் உண்டு. அசுசா ரிவைவல் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் வருவதற்கு முன்பாக 1905 நம்முடைய பாரத நாட்டில் முக்தி மிஷனில் பண்டிட் ரமாபாயுடைய ஆசிரமத்தில் பிரியமானவர்களை பரிசுத்தாவி வல்லமையாய் பொழிந்தருளப்பட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? அன்றைக்கு மினி ஏப்ராம், இந்த பண்டிட் ரமாபாயுடைய ஆசிரமத்தில் நம்ம நாட்டில் எத்தனையோ பேர் பெற்றுக்கலாம். எங்கள் பாட்டிலாம் இப்படி ஒரு பாஷை பேசுவாங்கலாம் சொல்லுவாங்க. ஆனால் ரெக்கார்டு படி அந்த மினி ஏப்ராம் ஒரு சில நாட்களில் அந்த ஆசிரமத்தில் இருந்த அநேகர், நூற்றுக்கணக்கான பேர் அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்தாவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். பிரியமானவர்களை, இப்போ பென்டெகாஸ்டலிசம் என்ற ஒன்று வந்தது. இது அசுசா ரிவைவலுக்கு முன்பாக. ஏன் நாட்டில் பரிசுத்தாவி பொழுந்தப்பட்டது. இந்த பெந்தெகோஸ்தெல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்தது கிடையாது. வரலாறு தெரிந்து கொள்ளுங்கள். இதே காலகட்டத்தில் முதலாக ஸ்தாபிக்கப்பட்ட சபை பெந்தெகோஸ்த சபை, சர்ச் ஆஃப் காட். இவங்க வெஸ்லி மிஷன்லேருந்து, பேப்டிஸ்ட் மிஷன்லேருந்து பெருவாரியாக பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இவங்க உருவான ஒரு கூட்டம்தான் சர்ச் ஆஃப் காட். தான் முதல் உருவான சபை அமெரிக்காவில். இந்த சர்ச் ஆஃப் காடுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது தான் வில்லியம் சேமூர் இதெல்லாம் அவங்கவுங்க பர்சனல், இது ரட்சிப்பு, ஞானஸ்தானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், இந்த 3 இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு தாற்பயத்தில் அசம்பிளிஸ் ஆஃப் காட் உருவானது என்று சொல்லுவார். பிரியமானவர்களே, ஒரு பக்கம் நமக்கு கேத்தலிக் தாக்கம் மேற்கத்திய ரிலிஜனில் இந்தியாவில், ஒரு பக்கம் ரிஃபர்மேஷன் சர்ச், அது பேப்டிஸ்ட் சர்ச், பிரதர் அண்ட் மிஷன், இப்படி பல போர்வையில் வந்து அது அப்புறம் சிஎஸ்சியில் இணையாமல் மெத்தடிஸ்ட் தனியாக இருந்தாங்க, சில வெஸ்லி மிஷன்ஸ் தனியாக இருக்காங்க, லூதரன் தனியாக இருந்தாங்க. இப்படி சபைகள் பெருகிச்சு. இப்போ இந்த பென்டெகாஸ்டலிக் மிஷன் இதனுடைய தாக்கம், சர்ச் ஆஃப் காட், அசம்பிளிஸ் ஆஃப் காட், இந்த தாக்கமும் இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பித்தது. பிரியமானவர்களே, 1930 ரெக்கார்ட் படி இந்தியாவில் முதல் இந்தியன் பென்டெகாஸ்டல் சர்ச் உருவானது. இவங்கெல்லாம் சத்தியத்துக்கு வைராக்கியம் பாராட்டினாங்க. இந்த காலகட்டத்துக்கு சற்று முன்பாக
1923 ஆண்டு ஸ்ரீலங்கா, எல்லாம் இந்தியா கண்டம் தான். ஸ்ரீலங்காவில் நம்முடைய தென் தமிழகத்திலேருந்து போன, அப்போ இந்து மார்க்கம் வந்துச்சு. இந்து மார்க்கத்தை சேர்ந்த ஒரு ஐயா ராமன் குட்டி. இந்த ராமன் குட்டிங்கிற ஐயா அபிஷேகம் பெற்று அவங்க மூலமாக ஒரு இயக்கம் தோன்றப்பட்டது. அவங்க பேர் தான் பால். அவங்க மூலமாக தோன்றின ஒரு பேர் இயக்கம் தான் சிலோன் பென்டெகாஸ்டல் மிஷன். இந்த சிலோன் பென்டெகாஸ்டல் மிஷன் பின் நாட்களில் ஒரு 10 ஆண்டுகள் கழித்து இந்தியாவுக்கு 1933 வருது. முதலாக அவங்க ஒரு வீட்டில் தூத்துக்குடியில் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மகிழ்ச்சியான காரியத்தை சொல்லுகிறேன். அந்த முதல் சிலோன் பென்டெகாஸ்டல் மிஷன் ஆரம்பித்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஐயா அவர்களும் இன்றைக்கு நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. அங்கே தான் அந்த சிலோன் பென்டெகாஸ்டல் மிஷன் தோன்றுது. பிரியமானவர்களே, அன்றைக்கு இருந்த இந்த பக்தி வைரா இந்த மிஷனில் உள்ள பெரிய காரியம் என்னென்னா, டீப் 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 எக்ஸ்க்ளூசிவ். டீப்பாக சத்தியத்துக்குள்ள டீப்பாக போய் மற்றவங்களெல்லாம் விளக்குனாங்க. டீப் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ். இன்றைக்குள்ள பென்டெகாஸ்ட் என்னென்னா, எல்லாத்தையும் சேர்த்து ஷேலவாக போய் டாக்டரின்லாம் முக்கியம் கிடையாது. ஒரு ஊழியக்காரர் என்று சொல்ல எங்களுக்கு டாக்டரின்லாம் தெரியாதுங்க. டாக்டரின்லாம் எப்படி பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, ஒன்னையும் உபதேசத்தையும் குறித்து எச்சரிக்கையாரு, அப்பொழுது நீயும் உன்னை கேட்கொள்ளு ரட்சித்துக் கொள்வான்னு எழுதுறாரு. ஒரு சபை போதகர் நேருக்கு நேராக என்று சொல்கிறார். எங்களுக்கு டாக்டரின்லாம் கிடையாது. தலை சுத்திடுச்சு. இன்றைக்கி வெந்தய கோஸ்து வேகாத ஒரு கோஸ்ட் மாதிரி போயிட்டுருக்குது. அன்றைக்கு இந்த மிஷன்ஸ் ஐபிசி சிபிஎம் டீப் 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 அண்ட் எக்ஸ்க்ளூசிவ். அதில் அவங்களும் சின்ன சில காரியங்களில் வேத வசனத்துக்கு விலகி போகும்போது அதிலிருந்து வெளியே வந்து, பிரியமானவர்களே, அந்த அவங்களுக்கு தங்களுக்கு கிடைச்ச வெளிச்சத்தில் சபைகளை உருவாக்க ஆரம்பித்தாங்க. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளியாடியிலிருந்து மலேசியாவில் ஆசிரியராக வேலை பார்த்த ஒரு வாலிபர். அவர் எம்பிஏ மலையன் பென்டெகாஸ்டல் மிஷன் அது மூலமாக ரட்சிக்கப்படுறார். ஆசிரியராக இருந்தவர். டைட்டஸ்ங்கிற ஒரு சிபிஎம்லேருந்து வந்த ஒரு போதகர். அதன் மூலமாக அவர் ரட்சிக்கப்படுறார். ரட்சிக்கப்பட்டு ஒரு காலகட்டத்தில் அவர் திரும்ப நம்ம இந்தியாவுக்கு வரும்போது, இங்கே உள்ள ஐபிஎஸ்சில் உள்ளவங்க இப்போ அசம்பிளிஸ் ஆஃப் காட்லாம் அங்கே வந்துடுச்சு. அவங்கெல்லாம் நீ எங்கள் கூட சேர்ந்து ஊழியம் செய்யுன்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் மலேசியாவில் இருக்கும்போது இந்த பாஸ்டர் பாலை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கிறார். நான் அவரை ஒரு முறை பார்த்துட்டு வந்துடுறேன், அந்த பரிசுத்தவானை நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி இந்த யங்மேன் சிலோன் போகிறார். சிலோன் போன இடத்துல அவரால் கவரப்பட்டு இவர் அந்த ஐக்கியத்தோடு சேர்றாரு. பிரியமானவர்களே, ஒரு காலகட்டத்தில் அவரும் அதிலேருந்து வெளியே வர வேண்டியதாகிடுச்சு. 1948 ஆண்டு பிரியமானவர்களே, சென்னையில் அந்த பரிசுத்தவான் தொடங்கின சபை தான் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை. பாஸ்டர் சுந்தரமையா கதை தான் சொன்னேன். அன்றைக்கு பாஸ்டர் ஜான் ரோஸ், நல்லையாரோன், இப்படி நிறைய பேர் வெளியே வந்து எங்கெங்கே அவங்க சிபிஎம் உபதேசத்துக்கு மாறுபட்டாங்களோ முரண்பட்டாங்களோ பின்னால் டிபிஎம்னு ஆச்சுது. பிரியமானவர்களே, அந்த வசனத்தை பிடித்து கொண்டு சத்தியத்தை பிடித்து கொண்டு அதே வேளையில் அப்போஸ்தலிக் வேத வசனத்தின்படி ஜீவிக்க வேண்டும் என்று அந்த மிஷினரி பிரியமானவர்கள் அந்த தாகத்தோடு கூட ஊழியம் செய்தாங்க. இந்த காலகட்டத்தில் தான் 1970 வந்துட்ட 1970 ஒரு பெரிய மிஷினரி தாக்கம் இந்தியன் மிஷினரி சொசைட்டி மூலமாக சொல்லப்பட்டிராத இடங்களுக்கு ஊழியம் செய்ய தாகத்தோடு போகிறாங்க.
பிரியமானவர்களே, இந்த மிஷினரி தாக்கத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் மிஷினரி ப்ரேயர் பேண்ட் தொடங்கப்பட்டது. அதே காலகட்டத்தில் தான் சற்று பின்னால் பிளஸ்ஸோ, ஜெம்ஸ், இப்படிப்பட்ட மிஷினரி இயக்கங்கள் இந்த 1970க்கு பிறகு வந்தது. அதே காலகட்டத்தில் இங்கே இருந்த சபைகளுக்குள்ளாக மீண்டுமாக மேற்கத்திய தாக்கம் இந்த பெந்தெகோஸ்தே சபைகளுக்குள்ளாகவும் மேற்கத்திய தாக்கம், ஆரிய தாக்கம் வர ஆரம்பித்தது. இந்த பெந்தெகாஸ்டலிக் மூவ்மெண்ட் அப்புறம் ஹையர் லைஃப் மூவ்மெண்ட் ஆச்சு. இந்த சரீர பரிசுத்தம்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை, நமக்கு வெறும் ஆவி ஆத்மாவில் பரிசுத்தம் இருந்தால் போதும், இதெல்லாம் அவங்கவுங்க பர்சனல் ஹோலினஸ் அப்படின்னு இந்த ஹையர் லைஃப் மூமெண்ட்டில் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு அது உன்னத ஜீவன் சொல்லுவாங்க. பிரியமானவர்கள், அதுலேருந்து பவர் மினிஸ்ட்ரி, பவர், சும்மா வசனம் பவர், ஹீலிங், மிரக்கிள், பவர் மினிஸ்ட்ரி வந்துச்சு. பவர் மினிஸ்ட்ரியிலேருந்து வேர்ட் ஆஃப் ஃபெய்த், அப்படியே வசனத்தை ஃபெய்த்தை அறிக்கை பண்ணும், விசுவாசத்தை அறிக்கை பண்ணும், வேர்ட் ஆஃப் ஃபெய்த் வந்தது. அதிலிருந்து பிரியமான பவர், ப்ராஸ்பரிட்டி, பாப்புலாரிட்டி. முன்பெல்லாம் மிஷினரிஸ் வந்து ஆத்துமாக்களை தேடி போனார். இந்த வாரம் கிரியை செய்ய ஆரம்பித்த பிறகு ஆத்துமாக்கள் ஊழியர்களை தேடி வர ஆரம்பித்தார். முன்பு ஊழியர்கள் ஆத்துமாக்களை தேடி போனது மிஷினரி காலம். இந்த பவர், ப்ராஸ்பரிட்டி, பாப்புலாரிட்டி வந்த பிறகு ஆத்துமாக்கள் ஊழியர்களை தேடி வருகிற காலம் வந்தது. பர்சனல் எவாஞ்சலிசம் மாஸ் எவாஞ்சலிசமாக மாறினது. அப்போ தான் கொரியாவிலேருந்து 4th டைமென்ஷன் ஒரு டீச்சிங் வந்தது. இந்த 4th டைமென்ஷனை தொடர்ந்து ப்ராஸ்பரிட்டி காஸ்பல். இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்தவம் ஹைப்பர் காஸ்பலில் போயிருக்கு. ஹைப்பர் கிரேஸ், எல்லாம் கிருபை, எப்படி வேணாலும் பாவம் செஞ்சுக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் அடிக்கலாம். பிரியமல்ல, இந்திய கிறிஸ்தவ வரலாறு இன்றைக்குள்ளதையும் நம்ம சிந்திக்கணும். இன்றைக்கும் ஒரு சிறு கூட்டம் சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்காங்க. நீங்கள் அநேகர் அப்படி இருக்கீங்க. நம்ம ஊழியம் சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்கணும். எப்படி ஒரு காலத்தில் ஆரிய தாக்கம் வந்தது, எப்படி மேற்கத்திய தாக்கம் வந்தது, எப்படி கள்ள உபதேசங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவத்தை, குறிப்பாக பெந்தைகோஸ்தே கிறிஸ்தவத்தை தாக்கி இருக்கிறது. இப்போது பெந்தைகோஸ்தே கிறிஸ்தவம் என்று சொல்லுவது ஷாலோ அண்ட் ஆல் இன்க்ளூசிவ், எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அன்றைக்கு தாலி கட்டுவது தவறு என்று சொன்னவர்கள் இன்றைக்கு தாலியை ஆசீர்வதித்து கொடுக்கிறார்கள். மாற்றங்கள், மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு ஒருத்தர் துணிஞ்சு சொல்கிறார். பிரியமானவர்களே, நம்ம எண்ட் டைம் சர்ச் ஒரு வேத பகுதியை மாத்திரம் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம், முழு அதிகாரம் 22 வசனங்களில் இன்றைக்குள்ள சபையின் நிலை மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தோமா வருகையிலிருந்து இன்றைக்குள்ள நிலை மட்டுமாக சொல்லி முடிக்கிறேன். 1-2 வசனங்களை வாசிங்க. 1-2-3 வசனம் யாராவது ஒரு சத்தமாக. கள்ளத்தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ளப்போதகர்கள் இருப்பார்கள். இன்றைக்கு பிரியமானவர்களே, கள்ள போதல், இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் சரி, இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், இதுதான் இப்படி இருக்குது, பைபிள் அப்படி ஒரு வசனம் இருக்குது அப்படின்னு இங்கே ஒன்று எடுத்து அங்கே ஒன்று எடுத்து கள்ள போதல் உங்களுக்குள்ளே இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய, கேட்டுக்கு ஏதுவான வேதத்தை அப்படி ஒரு புரட்டி தந்திரமாய் நுழைய பண்ணுவார்கள். அங்கே பாருங்க, பைபிளில் போட்டிருக்கு, ஆண்டவர் முகத்தை பார்க்கல, இருதயத்தை தான் பார்க்கிறாரு. பைபிளில் இயேசு சொன்னார், வேசிகள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள். நீ எப்படி வேசித்தனம் பண்ணாலும் பரவாயில்லை, வேசிகள் தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள். நீ பரிசுத்தம் சொல்லாத, ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். ஒரு கிளிப்பிங் எனக்கு யாரோ அனுப்பியிருந்தாங்க, எனக்கு யாரும் தெரியாது. நான் சபையில் ஓப்பனாக சொன்னேன், இது யூடியூப்பில் போகுது, அந்த ஆள் கேட்டுக்கிட்டோம்.
இதை சபையில் போய் நீ வேசித்தனம் பண்ணாதான் பரலோக ராஜ்யத்துக்கு முதலாவது போவேன்னு சொல்லாத. உன் மகளை கூப்பிட்டு சொல்லுடா, நீ 10 பேரோட படுத்தாதான் முதலாவது பரலோக ராஜ்யத்துக்கு போவேன், பரிசுத்தம் பரிசுத்தம்னு சொன்னா உன்னை ஆண்டவர் புறம்பான இருளில் தள்ளி போட்டுருவாருன்னு உன் மகாட்ட சொல்லு, மனைவிட்ட சொல்லு. வேத வசனத்தை புரட்டி, கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளும் தவறான வியாக்கியானங்களும் ஒரு செமினார் நடத்தணும். உங்களை சிலர் வந்திருந்தீங்க, அது யூடியூப்பில் கேட்டு பாருங்கள். கேட்டுக்கு ஏதுவான வேதத்தை அப்படியே புரட்டி கேட்க இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆண்டவர் முகத்தை பார்க்கல, இருதயத்தை தான் பார்க்குறீங்க. எப்படி வேணாலும் வேஷம் போட்டுக்கோ. பக்தி வேஷம் நம்ம போடக்கூடாது. வேசிகள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறமான இருளே தள்ளப்படுவார். கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். அவர்கள் கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அநேகர் அங்கதான் கூட்டம் போகும். அவளுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். ஒரு மார்க்கம் இருக்குது, சத்திய மார்க்கம். பிரியமான அடிக்கடி சொல்ல, நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நான் இந்தியனாக இருப்பதினாலே பெருமைப்படுகிறேன். என்னுடைய இந்தியாவில் உள்ள என்னுடைய முன்னோருடைய ஒரு ஜபம் தான் சத்தியமே ஜெயத்தே. அதான் என்னுடைய ஜபம். சத்தியம் ஜெயிக்கணும். என் தேசம் சத்தியத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். என்னுடைய தேசத்தினுடைய அரசு துறைகளிலே பிரியமானவர்கள், என்னுடைய தேசத்தினுடைய அரசாங்கத்திலே, அமைச்சரவையிலே, கல்வித்துறையிலே, நீதித்துறையிலே சத்தியம் ஜெயிக்கணும். டெய்லி ஜெபிங்க. தேர்தலில் சத்தியம் ஜெயிக்கணும். அசத்துவமா சத்கமய. என் ஜனங்கள் அசத்தியத்திலிருந்து சத்தியத்துக்கு வரணும். தமஸ்துவமா ஜோதிர் கம்மைய. இருள் இருக்கிற மக்கள் வெளிச்சத்துக்கு வரணும். இந்த ஜபம் தப்பா? இந்த ஜபம் தப்பா? இன்றைக்கு இருக்கிற கள்ள போதல் நிமித்தமாக சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது. சத்திய மார்க்கம் வேற, பொதுவான கிறிஸ்தவ மார்க்கம் வேற. ஒரு மூத்த போதகர், நான் பேர் சொல்ல விரும்பல, 35 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நாள் என்னை பார்த்தாரு. தம்பி, நீ இந்த மாதிரி சத்தியம் சத்தியம்னு பேசுனா சத்தியமாக நீயும் மைக்கும் தான் இருக்கும், எல்லாம் போயிடுவாங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், எல்லாரும் போன பிறகு மைக்கு வச்சு நான் என்னென்ன பண்ண போகிறேன், போகிறவங்களை எடுத்துகிட்டு போய் சொல்லுங்கண்ணே. எல்லோரும் போன பிறகு எனக்கு இதுக்கு மைக்கு? சத்தியம் பேச பயப்படுற ஒரு காலத்தில் இருக்கும். இந்த கள்ள போதல் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். வாசியுங்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் அடையாளம் கண்டு கொள்ளுங்க. அவங்க பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால், அப்படியே வேதவசனம் அப்படி இப்படி புரட்டி தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது. இந்த கடைசி காலத்தில் நாம் இருக்கிற இந்த பென்டெகாஸ்டிக் சர்ச்சை நீங்கள் சரியாக ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, பிரியமானவர்களே, தயவு செய்து இந்த 2 அதிகாரத்தை முழுமையாய் வாசிங்க. நேரங்கிறது 20வது வசனத்துக்கு போகிறேன், வாசியுங்கள். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டார். என்னென்ன அசுத்தத்திலிருந்து, என்னென்ன ஆரியத்தின் தவறான பழக்க வழக்கங்களிலிருந்து, என்னென்ன மேற்கத்திய தாக்கத்திலிருந்து நம்ம தப்பி பேக் டு த பைபிள், அப்போஸ்தலிக் டீச்சிங் என்று வந்தோமோ, பிரியமானவர்களை, எந்த அசுத்தத்திலிருந்து நம்ம தப்பினமோ மறுபடியும் அவைகளில் சிக்குண்டு ஜெயிக்கப்படுறாங்களே. என்னென்னலாம் வேண்டான்னு விட்டாங்களோ அதெல்லாம் திரும்ப எடுத்துக்கிறாங்களே. எந்த ஒரு பிரசங்க பீடத்திலிருந்து, எந்த ஒரு சபையிலிருந்து, என்ன வீட்டில் சவுக்கு மரமாக வைக்கிற சவுக்கு மரம், அது ஒன்று அடிக்கிற சவுக்கு மரம்னு பேசுகிறாங்களோ, அதே வாரிசுகள் இன்றைக்கி அந்த பெரிய சவுக்கு மரத்தை வச்சு கொண்டாடுறாங்களே. எங்கே போயிட்டுருக்குறோம்? எதெல்லாம் நம்ம ஒரு காலம் தப்பித்தோமோ அதே இதுக்கு திரும்பிக்கிட்டு இருக்கிறோம். வாசிங்க. அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக. இவங்க ரட்சிக்கப்படும்னால எவ்வளோ மோசமாக இருந்தாங்களோ அதை விட இப்போ மோசமாயிட்டாங்க. அவங்கள பற்றி சொல்லி இருக்குது, வாசிங்க. அவர்கள்
நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நன்மையா இவங்களாம் ரட்சிக்கப்படாமல் இருந்தாலே நல்லா இருக்கும் போலையே என்று சொல்லிருக்கு. நான் சொல்லலை, அங்கே பிரியமானவர்களை பேதுரு எழுதுறாரு. எதெல்லாம் வேண்டான்னு விட்டாங்களோ, இந்த ஆரியத்திலிருந்து விட்டது, ரோமன் கத்தோலிக்க மறையிலிருந்து விட்டது, பாபிலோனிய பண்டிகைகளை விட்டது, இந்த ஏழை பென்டெகாஸ்டலிக் மூவ்மெண்ட்ல இந்த உலக அலங்காரத்தை விட்டது, என்னெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு விட்டாங்களோ, இதான் இன்றைக்குள்ள வரலாற்றில் இருக்கிற நிலை. அவங்கள பற்றி சொல்லியிருக்குது பிரியமானவர்களே. இது யாருக்காவது சூட் ஆகும்னா தயவுசெய்து என் மேலே வருத்தப்படாதீங்க, பேதுருட்ட கேளுங்க. அடுத்தால சொல்கிறாரு பாருங்க, 2 பேதுரு 2:22, ரொம்ப லேசாக நினைச்சுக்கலாம், 2:22, 2 பேதுரு 2:22 சொல்கிறாரு, நாய் தான் கக்கினதை தின்னவும், நாய் தான் கக்கினதை தின்னவும், கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. அங்கேயும் நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு பழமொழி, அந்த பழமொழியை கோட் பண்றார். எதை வேண்டான்னு நாய் கக்கிச்சோ அதையே திரும்ப நக்குது. வசனத்தினால, இரத்தத்தினால, பரிசுத்த ஆவியினால என்னென்ன அசுத்தங்கள்லேருந்து கழுவப்பட்டமோ, வசனம் அப்படி சொல்லுது, வசனத்தால் கழுவப்பட்டேன், பரிசுத்தாவி நிறைவினால கழுவப்பட்டேன், என்னென்னலாம் வேண்டான்னு விட்டனும் திரும்ப அதில் போய் நான் புரள்றேனே, நான் யாரு? பிரியமானவர்கள், நேரம் கருதி நான் முடிக்கிறேன். த லாஸ்ட் சாப்டர் ஆஃப் த சர்ச், அந்த செய்தியை நான் எடுத்திருக்கிறேன் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனோட, அது யூடியூப்பில் இருக்குது, கேட்டு பாருங்கள். கடைசி நாட்களில் 4 விதமான சபைகள் இருக்கும். தியத்தீரா, சர்தை, பிலடெல்ஃபியா, லவோதிக்கேயா. தியத்தீரா என்பது ரோமன் கத்தோலிக்க சபை, இன்றைக்கு அது இருக்குது. சர்தை என்பது ரிஃபர்மேஷன் சர்ச், அது இன்றைக்கும் இருக்குது. பிலடெல்ஃபியா என்பது மிஷினரி சபை, இன்றைக்கு ஆத்ம பாரத்தோடு ஊழியம் செய்கிறவங்க இருக்காங்க. பிரியமானவர்களே, லவோதிக்கா என்பது அனலுமின்றி குளிருமின்றி அல்லேலியா பாடிட்டு இருக்கிற கூட்டம். இந்த 3 கூட்டத்தில் பிலடெல்ஃபியா சபை மட்டும்தான் கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும். இந்த பிலடெல்ஃபியா சபைக்கு அங்கே 5 அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த அட்ரஸ் பண்ணி தான் அந்த சபையை சொல்கிறாரு. ஒன்று, பிலடெல்ஃபியா சபையினுடைய ஒரு அடையாளம் பரிசுத்தம். இன்னொன்று, பிலடெல்ஃபியா சபையினுடைய அடையாளம் சத்தியம். விளக்கி சொல்ல நேரம் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 13 வசனங்கள் வாசித்து பாருங்க. 3வது, பிலடெல்ஃபியா சபையினுடைய அடையாளம் ஆத்தும பாரம். 4வது, பிலடெல்ஃபியா சபையினுடைய ஒரு அடையாளம் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது, பக்தி. அதான் பக்தி, வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. பிலடெல்ஃபியா சபையினுடைய அடையாளம் நற்கிரியைகள். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அந்த ஒரே ஒரு சபையை பார்த்தா சொல்கிறார், வரும் உபத்திரவ காலத்துக்கு உன்னை விலக்கி உன்னை நான் தப்பு வைப்பேன். அந்த ஒரு சபை தான் ரேப்சரில் போகும். பிரியமானவர்களே, வரலாற்றில் இன்றைக்கு நம்ம கடைசி நாட்களில் இருக்கும். ஒரு பக்கம் ஆரியத்தின் தாக்கம், அந்த வேஷம், அந்த பழக்க வழக்கங்கள் திராவிட சமயத்தில் முற்று வேறுபட்டது. இன்னொரு பக்கம் மேற்கத்திய தாக்கு. இயேசுவின் நாமத்தை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 5 சொற்களோடு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். சத்தியம், பரிசுத்தம், பக்தி, ஆத்தும பாரம், நற்கிரியைகள். இதுதான் பிலடெல்ஃபியா சபையினுடைய அடையாளம். நம்ம தேசத்தில் இந்த பெந்தேகோஸ்த வாழ்க்கைக்குள்ள இந்த பரிசுத்தாவியை ரெக்கார்ட் படி முதலாக பெற்ற மினி ஏப்ரஹாமுடைய ஒரு சென்டென்ஸை நான் வாசித்து முடிக்கிறேன். ரிசீவிங் த ஃபுல்னஸ் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். நான் பரிசுத்தாவியை நிறைவை பெற்றது meant that fire of God's love will so burn within you that you will desire the salvation of souls. பரிசுத்தாவியினுடைய பின்மாறி நிறைவை பெற்றதினுடைய அடையாளம் பரிசுத்த அக்கினினால் நெருக்கி ஏவப்பட்டு ஆத்தும ரட்சிப்பை தேடுங்கள். அன்றைக்கெல்லாம் சொன்னாங்க, பிளண்டர் ஹெல், ரிப்ளனிஷ் ஹெவன். பாதாளத்தை கொள்ளையிட்டு
பரலோகத்தை நிரப்புங்கள். இன்றைக்கு இந்த பொருளாசைக்காரர்கள் மற்ற சபையை கொள்ளையிட்டு தங்க சபையை நிரப்பிக்கிட்டு இருக்கிற ஒரு காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இயேசுவின் நாட்டில் மீண்டும் தாழ்மையாய் சொல்லுகிறேன், சத்தியத்துக்கு சாட்சியாக நம்முடைய வாழ்க்கை நம்ம சபை இருக்கட்டும். நம்ம எல்லை எங்கும் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்படட்டும். ஆத்தும பாரத்தை பரிசுத்தாவின் நம்மளை நெருக்கி ஏவாராக. வார்த்தை நம்முடைய வாழ்க்கையாக மாறி பக்தியோடு கூட இருப்போம். நம்ம இருக்கிற சமுதாயத்தில் நற்கிரியை செயலாக, குன்றின் மேல் ஏற்றப்பட்ட தீபங்களாக, உப்பாக, ஒளியாக இருக்க நம்முடைய கிரியைகளை கண்டு பரலோகத்தின் தேவனை மற்றவர்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் வந்த யாவருக்கு என்னுடைய அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு ஒத்துழைத்த ஒவ்வொருவரின் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. God bless you. Thank you.